ஹலோ மக்களே! இன்னைக்கு பாடியில புதுசா லான்ச் பண்ணியிருக்க போத்தீஸ்க்கு தான் போயிருந்தோம். ஸோ சண்டே அதுவுமா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரியான டிராஃபிக் அண்ட் சரியான கூட்டம். பார்க்கிங்கே ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்து தான் நாங்க பார்க் பண்ணிட்டு உள்ளேயே போனோம். அண்ட் சரி கிராண்டா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. பட் இன்னும் ஃபினிஷ் பண்ணல. ஒர்க் எல்லாமே இன்கம்ப்ளீட்டடா தான் இருக்கு. இன்னும் ஒர்க் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு போல இருக்கு. நெறைய அன்ஃபினிஷ்டு டைல்ஸு அண்டு கண்ணாடி எல்லாமே அந்த டெம்பர்ட் கிளாஸஸ் எல்லாமே ஓரமா வச்சிருக்கிறாங்க. அண்ட் கூட்டு போறதா இருந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா கூட்டு போங்க. அண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. குர்த்தி செக்ஷன்ல நெறைய கலெக்ஷன்ஸ் கிடையாது. பட் ஓகேவா இருந்துச்சு. அண்ட் ரேட்டும் ஓரளவுக்கு ஜாஸ்தியா தான் இருந்தது. நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்குன்னுலாம் நம்மளால சொல்ல முடியாது. இனிமேட்டு தான் வரும்னு நெனைக்கிறேன். மேபி நம்ம கிறிஸ்மஸ் கழிச்செல்லாம் போனா நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்கலாம். காட்டன் குர்த்தி செட்ஸ்லாம் இருக்கா? வித் ஷால்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? அந்த மாரி டைப் இருக்கான்னு சொல்லி நெறைய சர்ச் பண்ணேன். பட் அந்த டைப்ல இல்ல. பட் மெட்டீரியலா இருந்துச்சு. எடுத்து தச்சுக்கலாம் நம்போ. ஸோ பேபி செக்ஷன் போயிட்டு என்னோட பாப்பாவுக்கு மட்டும் நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருந்தேன். ஸோ அவனும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணா. புதுசா இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணா. டோட்டலாக 7 ஃப்ளோர்ஸ் இருக்குது போல இருக்குது. நான் எல்லாத்தையும்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. நான் 3 ஃப்ளோர் மட்டும் தான் பார்த்தேன். சுடிதார் செக்ஷன், சாரீ செக்ஷன் அண்ட் பேபி இது மட்டும் பார்த்தோம். அங்கேயே டாய்ஸ் எல்லாமே இருக்குது. பாப்பாவுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அவன் கொஞ்ச நேரம் போயிட்டு அந்த டாய்ஸோட விளையாடிட்டு இருந்தான். சூப்பராகவே இந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த டிஷர்ட்லாம் 170 180 இருந்துச்சு. அண்ட் அது பாக்ஸில் போட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் ரேட் கிட்ஸுக்குமே 500 மேலே தான் டிஷர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாமே 1000 கிட்ட இருந்தது. இது எல்லாமே செட் அண்ட் பிரிண்டட் அந்த லயன், டைகர், ஹார்ஸ், ஈகிள்லாம் போட்டு இது பிரிண்டட் ஷர்ட்ஸ். இது எல்லாமே 1000 ருபீஸ். அண்ட் கிராண்டான ஓவர் கோட் மாதிரி இருக்கும் இல்லையா? அதெல்லாமே 2000ல சூப்பராக இருந்தது. கார், சைக்கிள் அண்டு பாப்பாங்க விளாட்ற கேம்ஸ் ஐட்டம், கிட்ஸ் ஐட்டம் அண்டு டவல்ஸ் எல்லாமே இதே செக்ஷனில் வச்சுருந்தாங்க. கேர்ள்ஸுக்கு 3 பார்ட்டிஷன் கொடுத்துட்டு பாய்ஸ்க்கு ஒரு பார்ட்டிஷன் தான் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப கஷ்டம் வந்தது. பசங்களை பெற்றோருக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு சரியான கூட்டம். பில்லிங்க்கு ஒரு செஷன் தனியாக இருக்குது. அண்டு பே பண்ணுற இடம் தனியாக இருக்குது போல இருக்குது. 2 இடம் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. அண்டு டெலிவரியும் அங்கேயே கொடுக்குறாங்க. சரியான கூட்டம், செம கூட்டம். அதுவும் சண்டே ஓப்பன் பண்ணுறது சரியான கூட்டம். அண்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கேஃபெட்டேரியா வச்சுருந்தாங்க. அதுதான் இது 3 கடை மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருந்துருக்காங்க போல். கிரெசன்ட் ஒன்று, நித்யா அமிர்தம் அண்ட் ஒரு பிரியாணி கடை இருந்துச்சு. அது பேர் சரியாக தெரியல. இந்த 3 ஷாப் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சரியான கூட்டம் இருந்துச்சு. அதனால் நாங்கள் வெளில போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம்.